ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பர் டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச்சான ஃபைபர் ரிச்சான ஒரு பீட்ரூட் பாசிப்பருப்பு கூட்டு. உங்களுக்கு பீட்ரூட்டில் வந்து நிறைய ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு 3லேருந்து 4 தடவை பீட்ரூட் வந்து எந்த விதத்துலையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு. ஸோ இப்போ இந்த ரெசிபியை வந்து என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் பீட்ரூட் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு பீட்ரூட் வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/2 கப் அளவு பாசிப்பருப்பை வந்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருக்குங்க. அந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து கட் பண்ணி வச்ச ஒரு 300 கிராம் அளவுக்கு பீட்ரூட் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம கூட்டு மாதிரி தான் செய்ய போகிறோம், பொரியல் கிடையாது. ஸோ பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா குழைய வேகணும். இப்போ நல்லாவே ஒரு தாராளமாக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி, தேவையான அளவு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 விஷல் விட்டிங்கன்னா உங்கள் பாசிப்பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வெந்துடும். தண்ணி வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா பாசிப்பருப்பு வேகிறப்போ உங்களுக்கு கீழே அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 3 விஷல் வந்து விட்டு எடுத்துக்கலாம். இது ப்ரெஷர் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு சிம்பிளான ஒரு தாளிப்பு தான். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுமே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா வந்து காரத்துக்கு வந்து இங்கே நான் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். நம்ம பச்சை மிளகா சேர்த்தாம நம்ம மிளகாத்தூள் சேர்த்தும் செய்யலாம். அது வந்து வேற டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து இன்னைக்கு வந்து நான் பச்சை மிளகா சேர்த்து செய்கிறேன். கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிட்டு இதுக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகா வந்து ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே வதங்கட்டும். அது வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா சாட் பண்ணிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கிற அந்த பீட்ரூட் அண்ட் பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் டேஸ்டியான ஒரு பீட்ரூட் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதில் தண்ணி வந்து அதிகமாக இல்லை, கரெக்டாக வந்து குழைய வெந்து வந்திருக்கு. பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருக்குது, பீட்ரூட்டும் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வதக்கி வச்ச அந்த வெங்காயம் இது கூட வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து நீங்கள் சூடான சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே நல்லா காம்பினேஷனாக இருக்கும். சாஃப்டாக இருக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு குழந்தைங்களும் வந்து நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இப்போ பொரியல்லாம் உங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கொடுத்து பாருங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.